இதை பார்க்குற உங்களுக்கு ஒரு வார்னிங். நான் சொல்ல போகிற இந்த கதை ஒரு ஃபேமிலியோட லைஃபே மாற்றிடுச்சு. அவங்க ஒரு சிம்பிள் கேம் தான் விளாண்டாங்க. ஆனால் அந்த கேம் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு கொண்டு வந்துருச்சு. இன்ன வரைக்கும் அந்த கெஸ்ட் போகவே இல்லை. ஆல்ரெடி நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இது ஓய்ஜா பாட். Every record has a story. Some should never be opened. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் நம்ம ஓய்ஜா பாட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை 1998 ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ரியல் இன்சிடெண்ட். 1998 சென்னையில் இருந்த ஒரு ஃபேமிலிக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் இது. அப்பா, அம்மா, பிள்ளைங்க 2 பேர். அண்ணன் பேர் ரவி, தங்கச்சி பேர் திவ்யா. அந்த வீட்டில் ஒரு ஓல்டு அட்டிக் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ஓய்ஜா பாட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். அதை யாருக்கும் தெரியாமல் அந்த ஓல்டு அட்டிக்னு சொல்லியிருந்தால அந்த இடத்துல ஒளி வச்சுருந்துருக்காரு. அந்த வீக்கெண்ட் அவங்க அப்பா அம்மா வெளியே போன அந்த சமயத்தில் இவர் ரவி அவரோட தங்கச்சி திவ்யான்னு சொன்னல அவங்கள கூட்டிக்கிட்டு வா கொஞ்ச நேரம் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் தங்கச்சி முதல்ல வேணாம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அவர் தங்கச்சியை விளையாட சொல்லி, வா விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு கேண்டலை மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த பாட்டிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டார் அவர். முதல்ல ரவி கையை வச்சார். கையை வச்சுட்டு கேட்டார், யாராவது இருக்கீங்களா? சைலன்ஸ். ஒரு சவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் நோறு இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னொரு வாட்டி கேட்டார், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. அந்த பாட்டில் இருக்கிற அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் அப்படின்னு வந்துச்சு. எங்கே? எஸ்க்கு. அவர் தங்கச்சி திவ்யா இருக்காங்கள்ல, அவங்க உடனே பயந்துட்டு சொல்கிறாங்க, ரவி வேணாம், இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரவி அந்த ஒரு ஆர்வத்தில் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டில் அந்த கிளாஸ் நவுந்துச்சு. KUTTY, குட்டி. ரவி சிரிச்சுக்கிட்டே கேட்டார், நீ எங்கே இருக்க அப்படின்னு. உடனே அந்த கிளாஸு மெல்ல மெல்ல நவுந்துச்சு. HERE, ஹியர். அந்த நிமிஷம் காற்று எதுவுமே இல்லாமல் அவர் பற்ற வச்ச அந்த கேண்டலு சொந்தமாக அமைஞ்சிருச்சு. அந்த கேண்டில் அணைஞ்ச உடனே பயத்தில் 2 பேருமே வேகமாக கீழே ஓடிட்டாங்க. யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. அந்த பயத்திலேயே அந்த அன்னைக்கு அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் இதுதான் ஆரம்பம். அடுத்த 2 வாரம் திவ்யாவோட ரூமில் ஜன்னல் நைட் நேரத்தில் சொந்தமாக திறந்து சாத்துறது, அவங்க ரூம் கதவு சொந்தமாக திறந்து சாத்துறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரவி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவர் காதில் ரவி ரவி அப்படின்னு சொல்கிற அந்த சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டு திவ்யா திடீர்னு முழிச்சு உட்காந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா ஒரு டக்குன்னு பயந்துட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மடமடன்னு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஆனால் இதுதான் ஸ்டார்டிங். அடுத்தடுத்து அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. திவ்யா அவங்களோட ஸ்கூலில் யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபிகர் வரைகிறாங்க. கருப்பு கலரில் கை நீட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு உருவத்தை வரைகிறாங்க. ஆனால் அது திவ்யா வரையில. இதை அந்த டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வரையில டீச்சர், என் கையை பிடிச்சி யாரோ வரைஞ்சாங்க அப்படின்ட்டு. டீச்சர் யாரும் நம்பலை. போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவள் பண்ணுறா, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். கேட்டால் இந்த மாதிரி நான் வரையில, யாரும் கை பிடிச்சி வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நாள் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ஹாலில் உட்காந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ரவிக்கு இது எல்லாமே விளங்குது. இந்த தங்கச்சி இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அந்த கில்ட்டில் அந்த பாட்டை போயிட்டு அவர் எடுத்து தூக்கி போடுறாரு. எந்த ஒரு இதுவும் சொல்லாமல், எதுவுமே பண்ணாமல் அந்த பாட்டை அப்படியே போய்ட்டு குப்பை தொட்டியில் போட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையான ப்ராப்ளமே ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ரவியோட அப்பா வேலைக்கு போயிட்டுருக்க அந்த நேரத்தில் திடீர்னு அவரோட காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம். லைக் திவ்யா அவங்க ஸ்கூலில் டீச்சர்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க,
இந்த மாதிரி குட்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பையன் என்னோடய தம்பின்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை கதைக்கு அவங்களுக்கு தம்பியே இல்லை. இந்த விஷயம் டீச்சர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும்பொழுது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டேயே இருக்கிற ஒரு லோக்கல் சாமி பார்க்குறவங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, என்ன பிரச்சனை பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை முடிக்காமல் அப்படியே நிப்பாட்டிட்டீங்க, அதை முடிச்சு விடுங்க, அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேறு வழி இல்லை, ரவி வந்து அவரோட உண்மையை சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துட்டார். ஸோ அவங்க அம்மா அப்பாக்கிட்ட விஷயத்த சொல்கிறார். அம்மா, இந்த மாதிரி நாங்கள் அந்த அன்றைக்கி வந்து நாங்கள் விளாண்டோம், இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ரவி போயிட்டு அந்த எட்டிக்கில் இருக்கிற அந்த ஒய்ஜா போட்டை தூக்கிட்டு கீழே வந்தார். கீழே வந்துட்டு அதை சுற்றி உப்பு வச்சு ஒரு வட்டம் போட்டாங்க. அந்த உப்பு வட்டம் போட்ட அந்த ஓய்ஜா போட்டுக்கு ஒரு ப்ரேயர்ஸ் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரவி சொல்கிறாரு, குட் பை குட்டி அப்படின்ட்டு. குட் பை குட்டி, போயிரு அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, ஒரு காற்று, வேகமாக ஒரு காற்று. அந்த காற்று வந்த வேகத்துக்கு அந்த போட்டே பறந்துருச்சு. அந்த போட்டு பறந்து ஜன்னல்லாம் சொந்தமாக சாத்திக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் கும் இருட்டு வீடு, ஒரு அமைதி. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு மாதிரி ஓகேவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போவும் அந்த வீட்டில் யாராச்சும் தங்கினாங்க அப்படின்னா யாருக்குமே அந்த மேலே இருக்கிற அந்த எட்டிக்கு போகிறதுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா இன்னமும் ஒரு நம்பிக்கை, அந்த குட்டி அங்கே தான் இருக்காருன்னு. இன்ன வரைக்கும் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் வந்து அவங்கக்கிட்ட குட்டி அப்படின்ற அந்த வார்த்தை, பேச்சு வாக்கில் அந்த குட்டின்ற வார்த்தை வந்து பாய்ச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் எடுத்துக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உலகத்தில் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். சயின்டிஸ்ட் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடியோமோட்டோ எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஆனால் இவ்வளோ கேசஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில பார்ட்ஸ் இருக்குது. லைக் அவங்களோட ஓல்டு பிலீஃப் ஒன்று இருக்குது, குட் பை சொல்லாமல் அந்த போட்டை நம்ம எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு. அதை இன்னமும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒய்ஜா போட் விளையாண்டுருக்கீங்களா? அப்படி ஆமான்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேய் கதைகள் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.